அமெரிக்க பிரித்தானிய தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடாத்தியது. இந்திய பெருங்கடலில் பதற்றம். யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் தயாளினி அடித்து படுகொலை. மருமகன் கைது, மகள் உடந்தை. சர்வதேச வலுசக்தி நெருக்கடி. கட்சி தலைவர்களுடன் ஜனாதிபதி அனுர அவசர ஆலோசனை. இலங்கை ஜப்பான் இடையே உயர்மட்ட பாதுகாப்பு பேச்சு. கடல்சார் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானம். சாவகச்சேரியில் கோர விபத்து. டிப்பர் ஆட்டோ நேருக்கு நேர் மோதி தாயும் மகளும் பரிதாப உயிரிழப்பு. வலுசக்தி அமைச்சருக்கு எதிரான பிரேரணை மீது ஏப்ரல் 1 விவாதம். சபாநாயகர் தீர்மானம். வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள அமெரிக்க பிரித்தானிய கூட்டு ராணுவ தளமான டியோகோ கார்சியா மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்கள் நடாத்தியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானில் இருந்து 2 இடைநிலை தொலைவு ஏவுகணைகள் டியோகோ கார்சியாவை இலக்கு வைத்து ஏவப்பட்டுள்ளன. எனினும் இந்த 2 ஏவுகணைகளும் இலக்கை எட்டவில்லை. டியோகோ கார்சியா தளம் எவ்வித பாதிப்பிற்கும் உள்ளாகவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏவப்பட்ட ஏவுகணைகளில் ஒன்று நடுவானிலேயே செயலிழந்துள்ளது. மற்றொன்றை அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று AM-3 இடைமறிப்பு ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்த முயற்சித்துள்ளது. அந்த இடைமறிப்பு முழுமையாக வெற்றியடைந்ததா என்பது குறித்து ஆய்வுகள் நடந்து வருகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீட விரிவுரையாளர் தயாளினி திலீபன் தனது மருமகனாலேயே படுகொலை செய்யப்பட்டு சடலம் தனங்கிழப்பு காற்றாலை பகுதியில் வீசப்பட்டிருந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இக்கொலை சம்பவம் தொடர்பாக விரிவுரையாளரின் 19 வயது மகளும் 21 வயது மருமகனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் பாண்டியன் தாழ்வு பகுதியில் உள்ள விரிவுரையாளரின் வீட்டில் இருந்து அவரும் அவரது மகளும் கடத்தப்பட்டனர் என்று விரிவுரையாளரின் மகனால் போலீசாரில் முறைப்பாடு செய்யப்பட்டது. மகளின் கணவனால் மேற்படி இருவரும் கடத்தப்பட்டனர் என்றும் அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து போலீசார் நடாத்திய ஆய்வில் வீட்டின் ஓடுகள் கழற்றப்பட்டிருந்ததுடன் கயிறு மூலம் எவரோ தப்பி சென்றுவதற்கான தடயங்களும் அருந்து கிடந்த தலைமுடிகளும் கண்டெடுக்கப்பட்டன. இது திட்டமிடப்பட்ட ஒரு குற்றச் செயல் என்பதை உறுதிப்படுத்திய போலீசார் விசாரணைகளை முடுக்கிவிட்டனர். சந்தேக நபரை பிடிக்க நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய போலீசார் பரந்தன் பகுதியில் உள்ள ATM இயந்திரத்தில் சந்தேக நபர் பணம் எடுத்தமை உறுதி செய்தனர். அதனைத் தொடர்ந்து திருகோணமலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் QR குறியீட்டை பயன்படுத்தி வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்பியமையையும் கண்டறியப்பட்டது. அங்கிருந்த CCTV காட்சிகளின் உதவியுடன் விரட்டி சென்ற போலீசார் நேற்று வெள்ளிக்கிழமை திருகோணமலையில் வைத்து விரிவுரையாளரின் மகளையும் அவரது கணவனையும் அதிரடியாக கைது செய்தனர். யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வரப்பட்ட இருவரிடமும் நடாத்தப்பட்ட தீவிர விசாரணையில் விரிவுரையாளர் தயாளினி படுகொலை செய்யப்பட்டமை உறுதியானது. மகளின் திருமணத்திற்கு மாமியார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தமையால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் மருமகன் மாமியாரை கொடூரமாக தாக்கி படுகொலை செய்துள்ளமை அம்பலமானது. கொலையை மறைப்பதற்காக மகளும் மருமகனும் இணைந்து கடத்தல் நாடகமாடியுள்ளனர் என்று பின்னர் சடலத்தை தனங்கிழப்பு காற்றாலை பகுதிக்கு கொண்டு சென்று வீசிவிட்டு தப்பியோடியமையை அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். அவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்று சடலம் குறித்த பகுதியில் இருந்து மீட்கப்பட்டது. பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவர் தனது குடும்ப உறுப்பினராலேயே இவ்வாறு கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் யாழ்குடா நாட்டையே பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு நேற்று வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்டுள்ள உலகளாவிய வலுசக்தி நெருக்கடி குறித்து இதன் போது விரிவாக ஆராயப்பட்டது.
மத்திய கிழக்கின் தற்போதைய பதற்றமான சூழ்நிலை காரணமாக உலக அளவில் எழுந்த எரிசக்தி தட்டுப்பாடு இலங்கையின் வலுசக்தி துறை மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய நேரடி தாக்கங்கள் குறித்து ஜனாதிபதி இதன் போது விளக்கம் அளித்தார். இந்த நெருக்கடி நிலையை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்காக அரசு தற்போது எடுத்துள்ள அவசர நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி கட்சி தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பு அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த சந்திப்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகளின் தலைவர் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இலங்கை பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுர ஜயசேகர மற்றும் ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் ஹிஞ்சிரோ கொய்சுமி ஆகியோருக்கிடையிலான தீர்க்கமான உயர்மட்ட சந்திப்பு டோக்கியோவில் உள்ள ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சுத்தமான மற்றும் திறந்த நிலை என்ற கொள்கையின் கீழ் பிராந்திய நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இலங்கை மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மிக அவசியமானது என்றும் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த இலங்கை பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜயசேகர, இந்திய பெருங்கடலில் இலங்கையின் முக்கிய புவியியல் அமைவிடம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பில் அதன் வகிபாகத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். ஜப்பான் கடல்சார் சுய பாதுகாப்பு படையில் கப்பல் அண்மையில் கொழும்பு துறைக்கு வருகை தந்தமை மற்றும் இலங்கை கடற்படையினருடன் இணைந்து மேற்கொண்ட பயிற்சிகள் குறித்து இதன் போது பாராட்டப்பட்டது. எதிர்காலத்தில் கூட்டு கடற்படை பயிற்சிகள் மற்றும் பணியாளர்கள் பரிமாற்றங்களை விரிவுபடுத்த இருதரப்பும் உடன்பட்டன. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி சரசாலை கனகம்புளியடி பகுதியில் இன்று சனிக்கிழமை காலை இடம்பெற்ற கோர வாகன விபத்தில் தாயும் மகளும் பரிதாபகரமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, இன்று காலை 8:30 மணி அளவில் மீசாலையிலிருந்து மட்டுவில் நோக்கி பயணித்த ஓட்டோவும் புத்தூரிலிருந்து மீசாலை நோக்கி பயணித்த டிப்பர் வாகனமும் சரசாலை பகுதியில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. விபத்தின் போது ஓட்டோவில் 4 பயணித்துள்ளனர். மோதிய வேகத்தில் ஓட்டோவில் பலத்த சேதங்களுடன் அதில் பயணித்த தாயும் மகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஓட்டோவின் சாரதியும் அதிலிருந்த மற்றொரு பெண்ணும் பலத்த காயங்களுக்கு உள்ளாகினர். காயமடைந்த இருவரும் உடனடியாக மீட்கப்பட்டு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நிலைமை குறித்து வைத்தியசாலை வட்டாரங்கள் கண்காணித்து வருகின்றன. விபத்துடன் தொடர்புடைய டிப்பர் வாகனத்தின் சாரதியை சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வலுசக்தி அமைச்சர் குமார ஜயக்கொடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதத்திற்கு விடவும் வாக்கெடுப்பு நடாத்தவும் சபாநாயகர் தீர்மானித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் எரிசக்தி நெருக்கடிக்கும் வலுசக்தி அமைச்சர் குமார ஜயக்கொடியின் முறையற்ற திட்டமிடல்களே பிரதான காரணம் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தன. அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கும் எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை எடுத்திருந்தன. இதையடுத்தே அமைச்சர் குமார ஜயக்கொடிக்கு எதிராக நேற்று முன்தினம் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த பிரேரணையை விவாதத்திற்கு எடுப்பதற்கு சபாநாயகர் தீர்மானித்துள்ளார். இதன்படி ஏப்ரல் மாதம் 10 விவாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நண்பகல் 11:30 மணி தொடக்கம் மாலை 5:30 மணி வரை இடம்பெறும். விவாதத்தை தொடர்ந்து வாக்கெடுப்பும் நடாத்தப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திசைகாட்டி அரசுக்கு போதுமான அளவு நாடாளுமன்ற பலம் உள்ளது. ஆதலால் இந்த பிரேரணை வெற்றி பெற வாய்ப்பில்லை. எனினும் ஓர் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் நோக்கிலேயே இது கொண்டு வரப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள்.
அமெரிக்க பிரித்தானிய தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடாத்தியது. இந்திய பெருங்கடலில் பதற்றம். யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் தயாளினி அடித்து படுகொலை. மருமகன் கைது, மகள் உடந்தை. சர்வதேச வலுசக்தி நெருக்கடி. கட்சி தலைவர்களுடன் ஜனாதிபதி அனுர அவசர ஆலோசனை. இலங்கை ஜப்பான் இடையே உயர்மட்ட பாதுகாப்பு பேச்சு. கடல்சார் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானம். சாவகச்சேரியில் கோர விபத்து. டிப்பர் ஆட்டோ நேருக்கு நேர் மோதி தாயும் மகளும் பரிதாப உயிரிழப்பு. வலுசக்தி அமைச்சருக்கு எதிரான பிரேரணை மீது ஏப்ரல் 1 விவாதம். சபாநாயகர் தீர்மானம். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி. மேலும் செய்திகளை பார்வையிட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை அழுத்தவும்.